ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம். சரிங்க, நம்ம அடுத்த இன்னொரு வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வாரத்தில் 5 நாட்கள் மட்டும்தான் வேலையை, சனி ஞாயிறுல வந்து வீடு அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். சோ அது என்ன வேலை வாய்ப்பு, அதோடைய ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்புறம் தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். சோ இது எப்படி அப்ளை பண்ணணும், ஆபீஷியல் பிரஸ் நியூஸ் லிங்க் அண்ட் ஆபீஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இனிமே நம்ம டெலிகிராம் குரூப் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தேர்வு கிடையாது, எந்த ஒரு கட்டணம் கிடையாது, டைரக்டா நேர்காணல் மூலியமா தான் எடுக்க போறாங்க. சோ இதுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 35,000 அதற்கும் மேல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வித 1-2 பணி கிடையாதுங்க, 15 விதமான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து உள்ள ஒரு போஸ்டிங்ஸ் அதுல கொடுத்தாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளுக்கு வந்து சேலரி வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அது ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பிரஸ் நியூஸ் லிங்க்ல பார்க்கலாம். சோ இதுக்கான தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது முதல் அப் டு டிகிரி வரைக்கும் எல்லாருமே எலிஜிபிள் கேட்டகரியில இருப்பீங்க. சோ தமிழ்நாடு முழுவதும் ஆண் பெண் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். சரி வாங்க இப்ப நம்ம அபிஷியல் பிரஸ் நியூஸ் லிங்க்ல பார்ப்போம். சோ இதுதாங்க அது எங்க இருந்து வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிசி பாலிடெக்னிக் காலேஜ்ல இருந்து வந்திருக்குது. மயிலாடுதுறையில இருந்து நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெக்கமெண்ட் தான் இது. சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் லெக்சருக்கு வந்து 2 வேகன்சி, மேத்தமெட்டிக்ஸ் 3 வேகன்சி, பிசிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வேகன்சி, கெமிஸ்ட்ரிக்கு வந்து 3 வேகன்சி. சோ ஆல்மோஸ்ட் ஒரு 11 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா லெக்சர் ரிலேட்டட்ல கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எம்ஏ எம்எஸ்சி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க பாஸ் பண்ணணும். as per AICTE நார்ம்ஸ் படி வந்து நீங்க அதுவும் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ 5th வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் 2 வேகன்சி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 6 வேகன்சி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 2 வேகன்சி. சோ இதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆபரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிஏ பிஎஸ்சி டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கணும், பிளஸ் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ லேப் அசிஸ்டன்ட் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் கேட்டகரியில இருப்பீங்க. சோ வெல்டருக்கு வந்து ஒரு வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க, ஐடிஐ முடிச்சிருக்கணும். சோ அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சி. சோ இதுக்கான தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ வந்து சிஎஸ்சி ஐடி இசி ட்ரிபிள் முடிச்சுக்கணும். அண்ட் என்ன முடிச்சுக்கணும் அப்படின்னா சர்டிபிகேட் கோர்சஸ் இன் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் நீங்க கண்டிப்பா முடிச்சுக்கணும். இதுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டபுள் ஷூட்டிங் லேப்டாப் டெஸ்க்டாப் வந்து உங்களுக்கு சிப் வந்து ஹார்ட்வேர் இஷ்யூஸ்ல சேஞ்ச் பண்றதுக்கோ, சோ காம்பனன்ட் லெவல் சர்வீஸ் பத்தி ஃபுல் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஏன்னா கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் வந்து ஃபுல் வந்து ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு இருக்கணும். சோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் வந்து டே பை டே வந்து அப் டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல் லைசன்ஸ் வந்து ரெனிவல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அதுக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்டாச் பண்ணி சர்டிபிகேட் வந்து அண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 7/2/2020 வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் இருக்கீங்களோ 7/2/2020 இருக்கிறவங்க முடிச்சவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். சோ இந்த அப்ளிகேஷன் ஃபீ ஹேஸ் டு எங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஏபிசி பாலிடெக்னிக் காலேஜ் மானம்பாட்டை மயிலாடுதுறை 650-305 இந்த அட்ரஸ் தான் வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் வந்து எடுத்து அட்டாச் பண்ணி உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் ரெனிவல் பண்ணது, சோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸ் ரிலேட்டட் ஏதாவது வந்து உங்களுக்கு ப்ரூஃப், சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நீங்க ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். சோ அந்த என்வலப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் பே ஒன்லி வில் பி given தி செலக்டட் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் கேட்பாங்க. சோ அதே மாதிரி அந்த என்வலப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும். சோ அது வந்து மென்ஷன் பண்ணாதான் வந்து உங்களை வந்து எலிஜிபிள் கேட்டகரியில வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல பண்ணா நாட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சூப்பரான ஒரு ரெக்ரூட்மெண்ட். ஒரு வேகன்சி ஒரு 20க்கு மேல இருக்கிற ஒரு வேகன்சி, அது வந்து 15 விதமான ஒரு பதவிகள் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட். யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ, ஏபிசி பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்றது வந்து ஒரு அரசு அண்டருக்கு கீழே இருக்கிற ஒரு காலேஜ் தான் இது. சோ இது ஒரு பியூர்லி பெர்மனன்ட் ஒரு வகையான ஒரு ஜாப் தான். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நல்லதுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதுக்கு நாங்க அசிஸ்ட் பண்ணுவோம். சோ உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களை டைரக்டா மெயில் ஐடி மூலமா கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல அப்படின்னா எங்களுடைய Facebook இன்ஸ்டாகிராம் மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்காக ஷேர் பண்ணுங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த அப்படியே போய் சேரட்டும். எல்லா நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.